Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா June 17, 2025 yesterday நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க June 5 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB Group D and SSC CGL க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். நான் இப்போ தான் சிஜிஎலுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில் அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது எனக்கு சிஜிஎல் தான் லாஸ்ட் சான்ஸு, குரூப் டி தான் லாஸ்ட் சான்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து சிஜிஎலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் த கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் இன் WPL 2025? விமன் பிரீமியர் லீக் 2025ல மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஓகே, ஸோ இவங்க தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஹரிசேனா வாஸ் எ போயட் அண்ட் எ மினிஸ்டர் அட் த கோர்ட் ஆஃப். ஸோ ஒவ்வொரு மன்னர் ஆட்சி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசவையில் ஒரு பொயட் வந்து இருப்பாங்க. ஓகே, ஒரு பொயட் இல்லைன்னா ஒரு முக்கியமான மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மன்னர் ஆட்சி பண்ணும்போது வேற கண்ட்ரியிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு வருகை தருவாங்க. ஸோ அந்த பொயட் யாரு, அந்த மன்னரோட ஆட்சியில் இருந்த பொயட் யாருங்கிறதையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி வேற கண்ட்ரியிலிருந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஹரிசேனா ஒரு கவிஞராகவும் டேஸ் நீதிமன்றத்தில் அமைச்சராகவும் இருந்தார். ஓகேவா? ஸோ யாரோட அமைச்சரவையில் ஹரிசேனா வந்து ஒரு கவிஞராகவும் ஒரு மினிஸ்டராகவும் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவையில். ஓகேவா? அதே மாதிரி பானப்பட்டா பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் பொயட் ஆஃப் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனாவோட அரசவையில் இருந்த ஒரு பொயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானப்பட்டா. மேபி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். அடுத்து ஜன் பர்தாய் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகானோட அரசவையில் இருந்த ஒரு பொயட்டு. அதே மாதிரி பவாபுதி. ஓகே, ஸோ இவங்க வந்து யசோவர்மன், ஓகே, கிங் யசோவர்மனோட அரசவையில் இருந்த ஒரு பொயட். ஓகே, ஸோ எதுனாலும் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க கேட்ட கொஷின் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. அடுத்து பாருங்க, ஹூஸ் அட்வைஸ் பிரசிடென்ட் பெர்ஃபார்ம் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ கொஷின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யாரோட அட்வைஸ் படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஹூ டிஸ்கவர்டு த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் பென்சிலின். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் ஷிப்ல கேட்ட கொஸ்டின் தான். முதல் நுண்ணுயிர் கொல்லி பென்சிலினை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் பென்சிலின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆன கொஸ்டின் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பிந்துசாரா எ கிரேட் கிங் வாஸ் த சன் ஆஃப். பிந்துசாரா வந்து யாரோட பையன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரியன் டைனஸ்டி வந்து தரோவா படிச்சுக்கணும். ஏன்னா மௌரியன் டைனஸ்டியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ சந்திரகுப்த மௌரியர் யாரு, அவரோட பையன் யாரு, அதுக்கப்புறம் பிந்துசாராவோட பையன் யாரு, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, பிந்துசாரா எ கிரேட் கிங் வாஸ் த சன் ஆஃப். யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட பையன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரா. ஓகே, ஸோ சந்திரகுப்த மௌரியர் இவர் தான் யாரு, மௌரிய வம்சத்தோட ஃபவுண்டர். ஓகே, மௌரியன் டைனஸ்டியை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். இவரோட பையன் வந்து பிந்துசாரா. பிந்துசாராவோட பையன் யாருன்னா அசோகா. ஓகேவா? ஸோ எஸ்டர்டே கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அசோகாவுக்கும் பிந்துசாராவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ பிந்துசாராவோட பையன் தான் யாருன்னா அசோகர். ஸோ சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் பிந்துசாரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசோகர். ஸோ சிபிஏன்னு வரும்.
ஓகே. ஸோ சந்திரகுப்த மௌரியரோட பையன் வந்து பிந்துசாரா, பிந்துசாராவோட பையன் வந்து யாருன்னா அசோகர். ஓகே, எஸ்டர்டே கேட்டது அசோகருக்கும் பிந்துசாரருக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்டிருந்தாங்க. அசோகா வாஸ் த சன் ஆஃப் பிந்துசாரா, பிந்துசாராவோட பையன் தான் யாருன்னா அசோகா. எம்பரர் அசோகா வாஸ் த சன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மௌரியன் ரூலர்ஸ், இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரா. இப்படி கேட்காம அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா பிந்துசாராவுக்கும் அசோகாவுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. பிந்துசாராவோட பையன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர். ஓகே, அடுத்து சிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. சிடி அப்படின்னா என்னன்னா காம்பேக்ட் டிஸ்க். ஓகே, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஈஸி தான், எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து சிஎம்ஓஎஸ், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர். ஓகே, சிஎம்ஓஎஸ்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர். அடுத்து பாருங்க, ஸோ பிரைமரி செக்டாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஓகே, பிரைமரி செக்டாருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார்னா என்ன? இன்க்ளூட்ஸ் தோஸ் ஆக்டிவிட்டி விச் லீட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகே, நேச்சுரல் ரிசோர்சஸ் வச்சு பண்ணக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே என்னன்னா பிரைமரி செக்டார். ஓகே, அக்ரிகல்ச்சரு, ஃபிஷ்ஷிங்கு, மைனிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி செக்டாருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ மேபி நேற்று ஆப்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பிரைமரி செக்டார்லாம் என்ன? அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம், ஃபிஷரிஸ் இருந்தாலும், ஃபிஷிங் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, ஆப்ஷனை பொறுத்து இந்த क्वेश्चन சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்சர். டெல்லி கவர்மெண்ட் லான்ச்டு, ஸோ இவி பாலிசி 2.0. ஓகே, ஸோ இதை லான்ச் பண்ண கவர்மெண்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி 2.0 இதை லான்ச் பண்ண கவர்மெண்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இது கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஓகே, எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட். ஓகே, த தீம் ஆஃப் வேர்ல்டு டூரிசம் டே. ஓகே, ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான். ஓகே, த தீம் ஆஃப் வேர்ல்டு டூரிசம் டே, வேர்ல்டு டூரிசம் டே என்னைக்குன்னு கேட்கல, தீம் ஆஃப் வேர்ல்டு டூரிசம் டே வந்து கேட்டிருக்காங்க. டூரிசம் அண்ட் பீஸ். வேர்ல்டு டூரிசம் டே எப்போ? ஸோ வேர்ல்டு டூரிசம் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பர். ஓகே, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு டேயாக கேட்கலாம். ஒரு ஷிஃப்ட்டில் வந்து தீம் கேட்டாங்கன்னா இன்னொரு ஷிஃப்ட்டில் வந்து என்ன கேட்பாங்கன்னா டே வந்து கேட்பாங்க. ஸோ வேர்ல்டு டூரிசம் டேயோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பீஸ். ஓகே, அடுத்து பாருங்க, இந்திரா பாயிண்ட், த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் ஆன் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இந்திரா பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. கிரேட் நிக்கோபார் ஐலண்ட், அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் இருக்கு. ஓகே, இந்திரா பாயிண்ட்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கிரேட் நிக்கோபார் ஐலண்டு, அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ல இருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க, ஹூ பில்ட் பிபி மக்பாரா? ஓகே, சோ த பிபி மக்பாரா இது வந்து பில்ட் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பிபிகா மக்பாரா. ஓகேவா? சோ இது யாருக்காக? அவுரங்கசீப் இருக்காரு இல்லையா, அவர் தன்னோட மனைவிக்காக கட்டினதா என்னன்னா இந்த பிபிகா மக்பாரா. ஓகே, சோ இந்த அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்போட பையன் அசம் ஷா வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. 1660 வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த பிபிகா மக்பாராவை வந்து ஒரு கல்லறை. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு. யாருக்குன்னா அவரோட ஒய்ஃபுக்காக. அவரோட ஒய்ஃபோட நேம் என்ன அப்படின்னா தில்ரஸ் பேகம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா அவங்கள வந்து ரபியா துரானி. ஓகே, ஸோ யாருக்காக கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. பெரும்பாலும் அவங்களோட நேம் வந்து ரபியா துரானின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரபியா துரானி, தில்ரஸ் பேகம் ரெண்டுமே ஒன்று தான், சேம் பர்சனுக்கு தான். ஓகே, ஸோ ரெண்டு விதமாக அவங்கள அழைப்பாங்க. தில்ரஸ் பேகம்னு சொல்லுவாங்க, ரபியா துரானின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்காக கட்டப்பட்டது தான் இது. அவுரங்கசீப் 1660 ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, அவரோட பையன் தான் கட்டி முடிப்பார். இன் 1668 த டாம்ப் ஆஃப் ரபியா துரானி ஆல்சோ நோன் அஸ் பிபிகா மக்பாரா. ஓகே, ரபியா துரானியோட டாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிகா மக்பாரா வாஸ் பில்ட் பை அசம் ஷா, த சன் ஆஃப் எம்பரர் அவுரங்கசீப், to honor his mother Dilras Begum who was named Rabia Durrani. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கேட்டிருப்பாங்கன்னா மேபி ஆப்ஷனில் நேற்று எப்படி இருந்திருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். ஆனால் கட்டுனது யார், முடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம் ஷா. ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். மேபி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் உங்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நேற்று கொஸ்டின் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். 1660 ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். யாருக்காகனா
அவரோட ஒய்ஃப் ரபியா துரானிக்கு. ஆனால் கட்டி முடிச்சது வந்து அவரோட பையன் அசம் ஷா வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ பிபிகா மக்பாரா யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு கூட அடுத்த ஷிஃப்ட்டு கேட்கலாம். யாருக்குன்னா ரபியா துரானிக்கு. ஓகே, ஸோ அவங்களோட நேமை அவங்க இப்படி கூட கொடுக்கலாம், தில்ரஸ் பேகம்னு கூட கொடுக்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்டையுமே நீங்கள் படிச்சுக்கணும். நம்ம மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போகும்போது தான் படித்த கொஷினையே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. கரெக்டாக இன்டெப்த்தாக படிச்சுட்டு போகும்போது எப்படி கொஷின் கேட்டாலுமே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட் எப்படி போயிருப்பாங்க, பிபிகா மக்பாராவை கட்டினவர் யாரு, அவுரங்கசீப்னு படிச்சிருப்பாங்க, அப்படிதானே. ஸோ அதே இது யாருக்காக கட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அதை இன்டெப்த்தாக படிக்கணும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போனால் போதாது. அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர். இப்போ அனாலிசிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அனாலிசிஸ் வந்து ரொம்ப தேடி தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு கலெக்ட் பண்ணி அதை கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்படியே சென்டென்ஸாக சொல்ல மாட்டாங்க. அவுரங்கசீப் பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க மேம், பிபிகா மக்பாராலேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, சிபியு பற்றி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த யுனைடெட் நேஷன்ஸ் பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, COP16 in 2024 வாஸ் ஹெல்ட் இன். ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா கலி, கொலம்பியா. ஓகே, அடுத்து பாருங்க, 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. 19th பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர் நம்ம CAPDF கோர்ஸ்லையும் இது வந்து கொடுத்துருக்கோம். 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஸ்ரீ கைனேஷ் குமார். ஓகேவா, ஸோ கைனேஷ் குமார் தான் 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, இதுவும் இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. இது தேர்ட் ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். சரதா சின்ஹா இஸ் ரினோன் ஃபார் சிங்கிங். இவங்க வந்து யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்களோட நேம் கொடுத்துட்டு நான் போன ஷிஃப்டோட அனாலிசிஸ் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன், இவங்களோட நேமை கொடுத்துட்டு இவங்க யாருன்னு கேட்பாங்கன்னு. ஸோ எஸ்டர்டே அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரதா சின்ஹா வந்து யாருன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து யாரு, ஒரு ஃபோக் சிங்கர். ஓகே, சரதா சிங்கா வந்து எதோடு தொடர்புடையவர், ஓகே, ஆர்டிஸ்டா, சிங்கரா, அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா சரதா சிங்கா வந்து ஒரு ஃபோக் சிங்கர். ஓகே, ஸோ ஜூன் 5லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாமோட எல்லா கொஸ்டினையும் படிச்சிருங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிருங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரத்துலையோ இல்லை 10 நாள்லையோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே படிக்காத ஸ்டூடெண்ட் அனாலிசிஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே படிச்சுட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, சரதா சிங் இஸ் ரெனோட் ஃபார் சிங்கிங் இன் போஜ்புரி, மைதிலி அண்ட் மகி லாங்குவேஜஸ். ஓகேவா, சரதா சிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் சிங்கர். அடுத்து பாருங்க, த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா பை த டேஷ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ரிமூவ் பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து, அடிப்படை உரிமைகள்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். எப்போனா 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போனா லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் அலுவல் மொழிகள் தொடர்பான கட்டுரை எது, ஆர்டிகல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 343. Okay, Article 343 of the Indian Constitution declares Hindi as the official language of India. Okay வா, அடுத்து who is the chairman of Airport Authority of India 2025? Okay, AAI ன்னு சொல்லுவாங்க, Airport Authority of India. இதோட chairman யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபின் குமார். அடுத்து பாருங்க, which emperor established most Buddhist monuments? Okay, so அதிகமான அளவு புத்திஸ்ட் மோனோமெண்ட்ஸை கட்டினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் அசோகா. ஓகே, அசோகர் தான் கட்டினாரு. ஏன்னா கலிங்க போருக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், புத்த மதத்துக்கு வந்து மாறிடுவார். ஏன்னா இந்த கொஸ்டினும் திருப்பி கேட்குறாங்க, அசோகர் வந்து எப்போ வந்து புத்த மதத்துக்கு மாறுவார், எந்த துறவியோட ஒரு இதுபடி புத்த மதத்துக்கு மாறுவார். ஓகே, அந்த கலிங்க போர் எப்போ நடந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து, the 19th constitutional amendment in the context of India relates to the abolition of election tribunals and the vesting of power to hear election petitions in high court. ஓகே, ஸோ 19வது அரசியலமைப்பு திருத்தம் பற்றி எக்ஸாமில் எஸ்டர்டே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
கேட்டிருந்தாங்க. ஸோ 19th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்தல் தீர்ப்பாயங்களை ஒழித்தல், உயர்நீதிமன்றங்களில் தேர்தல் மனுக்களை விசாரிக்கும் அதிகாரத்தை வழங்குதல். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 19வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து பாருங்க, த மெயின் பர்பஸ் ஆஃப் பைப்லைனிங் இன் சிபியு. சிபியூட பைப்லைனிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடுக்கு, ஓகேவா, டு இன்க்ரீஸ் த த்ரோ அவுட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் அலோயிங் த ப்ராசஸர் டு ஹேண்டில் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்கரண்ட்லி அண்ட் இம்ப்ரூவ் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம், ஒரு கம்ப்யூட்டருக்கு மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஸ்பீடாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஸ்பீடாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சிபியு பைப்லைனிங் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, ஸோ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு ரெண்டாக பிரிப்பாங்க, அப்படிதானே. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யாரு? ஸோ தீவிரவாதிகள்னு சொல்லுவோம், அப்படி தானே. காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டாக பிரிவாங்க, அப்படி தானே, காங்கிரஸ் மாநாட்டில். ஸோ அது எந்த மாநாடு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அதோட லீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆட் ஒன் அவுட் மாதிரி, இல்லைன்னா ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, டின்னு கொடுத்துட்டு இதில் வந்து யார் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. த லீடர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேக்ஷன் வித்தின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டியூரிங் த ஏர்லி 20th century included பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். இதை கூட நம்ம ஹிஸ்டரி கிளாஸ்ல படிச்சிருப்போம், அப்படிதானே. லால் பால் பால், அப்படிதானே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பால் பால். அதாவது யாரெல்லாம்? பால கங்காதர திலகர், அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். ஓகே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், சுருக்கமாக லால் பால் பால்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர்ஸ் யாருன்னா லால் பால் பால். ஓகேவா, ஸோ லால் பால் பால். ஓகே, ஸோ லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். ஓகேவா, ஸோ இதை ஆப்ஷனில் நேற்று வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லால் பால் பால் இப்படி கொடுக்கல, பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தலைவரோட நேமும் கொடுத்துருந்தாங்க, கோபாலகிருஷ்ண கோகலைன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கோபாலகிருஷ்ண கோகலைன்னு ஆப்ஷன் டி வச்சிருக்காங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் யாரு இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர் யாருன்னு கேட்கல, யார் இதில் வந்து தீவிரவாதிகளோட தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ யாரா இருக்கும்? ஆப்ஷன் டி, கோபாலகிருஷ்ண கோகலை. ஏன்னா இவங்க 3 பேருமே எக்ஸ்ட்ரீமிஸ்டோட லீடர்ஸாக இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட என்டிபிசியில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மேம் நான் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தேன், நான் ஒரு இதில் என்டிபிசி அப்ளை பண்ணிட்டேன், திடீர்னு கிராஜுவேட் லெவலோட எக்ஸாம் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நான் படிக்கவே இல்லை, படிக்காமல் தான் இந்த எக்ஸாமுக்கு போனேன், இவ்வளோ நாள் நான் படிக்காமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் படிக்காத ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்காவது ஒழுங்காக படிச்சுட்டு போங்க. ஓகே, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸோ இந்த எக்ஸாமுக்காவது படிச்சுட்டு போங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் படித்தா மட்டும்தான் இங்கே வந்து போஸ்டிங் கிடைக்கும். காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டோம், ஏதோ ஒரு இதில் நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்லாம் நம்மளால் போக முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம படிக்கணும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நம்ம வேலைக்கு போக முடியும். ஏன்னா இங்கே சிலபஸ் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இருக்குது. அது போக எஸ்எஸ்சி போனீங்கன்னா அதில் இங்கிலீஷும் எக்ஸ்ட்ரா இது போக இருக்கும். அது போக நம்ம என்ன பண்ணணும், இந்த சிலபஸ் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்து அந்த டெஸ்ட்டில் நம்மளோட ஸ்கோர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவேட் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, மேம் நான் அப்ளை பண்ணி வச்சேன், பட் எனக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல, ஸோ ஆனால் நான் இன்னும் படிக்கவும் இல்லை, என்ன புக்கு படிக்கணும் என்ன எதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த 2 நாளில் நான் படித்து பாஸ் பண்ணிடலாமா, இந்த 1 வாரத்தில் படித்தா அந்த கிராஜுவேட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கடைசி 2 நாள்லையோ 1 வாரத்துலையோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, படித்து பாஸ் பண்ண முடியாது. அது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம், ஓவர் நைட்டில் பாஸ் பண்ணி பெரிய லெவலில் போகிறது. நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். பட் இந்த 6 மாதமும் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து சிலபஸ் எல்லாம் முடிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாம் போட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களால் 80க்கு மேலேயே 85க்கு மேலேயே ஒரு டாப்பராகவே ஸ்கோர் பண்ண முடியும். பட் கடைசி 2 நாளில், கடைசி 1 நாளில், 1 வாரத்தில் மட்டும் படித்தா என்ன படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையும் டாபிக் வைஸாக ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் புக்கே திறக்காம அனாலிசிஸை பார்த்துட்டு எது எந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறது தேடுறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
அதனால் இந்த டைம் கிராஜுவேட் வந்து ஜஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்து படிக்காமல் இருந்தாலும் அடுத்த மாதம் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வருது. ஸோ இதுக்கு ஒழுங்காக படிச்சிருங்க. ஓகே, ஸோ சிலபஸை முடிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்க தான் ரியல் எக்ஸாமில் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் A to Z எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுமோ மேக்ஸ்லேருந்து ஜென்ரல் அவேர்னஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்போம். SSCனா இங்கிலீஷு, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எல்லாமே கொடுத்துருப்போம். உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னென்ன லைவ் கிளாஸ்லலாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். நம்ம வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் போதும்னு நினச்சி படிக்கக்கூடாது. ஒரு டாப்பர் ஆகணும்னு நினச்சி படிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதுகிறவங்க எக்ஸாம் இன்னும் நல்லா பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் நல்லா படிங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போகிறவங்க சீக்கிரமாக போங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கையில் மருதாணி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மருதாணியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. குரூப் டிக்கு நான் இனி தான் படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு குரூப் டியோட பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். SSC CGLக்கும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் ஸ்டூடெண்ட்டு. CGLக்கான பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் பற்றி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி படித்தா மட்டும்தான் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போவே கரண்ட் அஃபேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமு, குரூப் டி எக்ஸாமு, SSCயோட CGL, MTS எக்ஸாம்லாம் இருக்குன்னா இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.